தோல் உளுந்தில் சட்னி இன்றைக்கி செய்யறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துலாம். சேர்த்துட்டு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துலாம். இது நல்லா முழு உளுந்தாக இருந்தாலும் அதில் இந்த சட்னி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் உடச்ச உளுந்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வறுத்து விட்டுருக்கேன். வறுத்து விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 8 மிளகாய் போல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. உளுந்து பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் நான் மிளகாய் சேர்த்துருக்கிறேன். மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாமும் சேர்ந்து நல்லா உளுந்து நல்லா மணமாக வாசனை வர வரைக்கும் வறுபடணும். லேசாக அந்த கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் வறுபட்டதும் கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வறுத்து விட்டுட்டு இந்த பச்சை கருவேப்பிலையோடைய கலர் மாறத்துக்கு முன்னாடி நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது தட்டில் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டும் ஒரு கொஞ்சமாக 2 துண்டு அளவுக்கு இஞ்சியும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கணும். அந்தளவுக்கு இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப ஃபுல்லாக இது வதங்கி இருக்கக்கூடாது. சட்னியோட டேஸ்ட் மாறிடும். ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக புளி சேர்த்துலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் துண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பேன்லேயே அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா தேங்காய் துண்டு சேர்த்து வதக்கி விட்டு இது அப்படியே ஆறட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் வரமிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். மூடி போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிச்ச பொடி பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கும்போது அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தேங்காய் துண்டெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி சேர்த்து இதை போல் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அரைச்சி விழுது பார்த்திங்கன்னா நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது. இந்த போல் பக்குவத்தில் ஒரு ரவை பக்குவத்தில் இருக்கணும். இதை நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பார்த்திங்கன்னா ஒன்று போல் எல்லாமே கடுகுமே நல்லா வெடித்து வந்துடணும். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா வெடித்து மணமாக வாசனை வரும்போது 2 சிட்டி அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு சத்தான சட்னியும் கூட. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சட்னியை நீங்கள் சமைச்சு வீட்டில் இருக்கிறவங்கலாம் கொடுத்துருங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியான உளுந்து சட்னி ரெடி.